இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், பேசிவிட்டு சென்ற செல்வமணி அவர்களுக்கும், மேலும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பையன் இருக்கார், நாஞ்சிலர் இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசுனது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு, என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படின்னா எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான். அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமாக பார்த்துருப்பான் இந்த லைட்டெல்லாம். ஓ, இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொல்கிற கதையின் நாயகன்னு, கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது ஒன்றை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவையா அந்த படத்தில், ஒன்றை வந்து நான் கெடுத்து ஒன்றை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவையன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் ஆகிடும் போது, உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவ்கிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா, அந்த படத்தை விட்டால் நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்குது அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தலுக்கு முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா அவன் கொஞ்சம் சிக்கலான விஷயங்களெல்லாம் வச்சுருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சால்வ் பண்ணுறேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் ஏன்னா இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்கள். வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயான்னு. அதையே வச்சுருக்கான் அவன். அதனால் அவன் ரொம்ப நல்லவ மாதிரி தெரிவான், நல்லவனே கிடையாது எனக்கு தெரிஞ்சான். ஏன்னா அவனை நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையன் தான் அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லோரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுது. அதுலேருந்து எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான். அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமும் விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலியா, ரொம்ப பெரிய வெரி பிரெய்னி சாப். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவுசெய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்கள்கிட்டேருந்து குறைச்சிடுவான் அவன். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தான் அவன். அதனால் பார்க்குறதுக்கு அப்பாவியமாக இருப்போம், அப்பாவி கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தினோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படி நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன். நான் கிடையாது. ஏன் ஆச்சரியமாக இருந்தது, இவங்கெல்லாம் உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எப்படி நம்ப வச்சான்னு தெரில. அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மரியா ஹஸ் டன் அ குட் ஜாப். ரவி மரியா கிளாஸான சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன் தான். அவனை சுற்றி தான் எல்லோரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான். அதனால் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்லிட்டாங்களே, என்னடா இது யோசனை பண்ணேன். ஏன்னா நான் டெஃபினட்டாக நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு.
அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல. அவன் நினச்சான் ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மேட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மேட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்கள், ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே எதிர்ப்பு தான்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போகுது உனக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்களோ இல்லை நம்மளை சொல்கிறாங்களோ, சர்வகட்சி கூட்டமும் உன்னை வந்து தேடுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயும் ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயும் ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒழிஞ்சிக்கலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. அப்படி இவனை பார்த்தாலும் இவனை ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால் இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்கள்லாம் மாட்டிக்குவோமேன்றதான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை நம்ம சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன். தேட்டரில் போய் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர், ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்த வந்திருக்குமோ அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாக்கும் உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். படத்தின் இயக்குனர் ராம்தேவ் ரொம்ப விவரமான ஆளுன்ட்டு ராதாரவேன்னு சொல்லிட்டாரு. ஒரு டேரக்டர் ராதாரவேணுன்னே ஏமாத்திருக்காருன்னா நாங்களே ஏமாத்துறோம். நம்ம என்னோடய அசிஸ்டண்ட்டு முரளி அவரோட ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி ராம்தேவன் டைரக்டரு அவர் படத்தில் நடிக்கணும்னு கேட்குறாங்க சார். ஓகே, புது எத்தனை நாளுன்னு கேட்டு, நான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கம்மியாக இருக்குது, இதில் என்னத்தை நடிக்கிறது ஒன்று வேணான்ட்டேன். அப்போ திருப்பி முரளி பேசினார், பேச முடியும் நேராக வந்து லைன் சொல்கிறோம்னாரு. சரி ஓகே லைன் கேட்டேன். கதை கேட்கல, பீனிங்கே சொன்னார், டாஸ்மாக் போறிய? சரி, டாஸ்மாக் போ. ஓகே, பாட்டில் வாங்கி குவார்ட்ரு வாங்குறிய? நான் ஆரம்பமே மாறியா இருக்கேன். சரி சரி, பாட்டிலுக்கு பைசா கொடுத்தே கூட 10 ரூபா கேட்டானுங்க. என்னடா பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா கேட்குறேன்ட்டு தாராறு பண்ணி என்னப்பில் நடிக்கிறேன்ட்டேன். அதனால் இது அப்புறம் கதை இல்லை, நமக்கு இந்த மேட்ரு போதும். பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது பற்றிட்டு எரிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்மளும் பண்ணால் அப்போ என்ன தான் துணிச்சல் கிட்டதான் அர்த்தம். மேடையில் பேசுகிறோமே, ஓகே அப்படின்னா அதில் பண்ணால் தான். பாட்டிலுக்கு 10 ரூபா கேஸ் தான் நம்ம கேஸ். அது வேணாம் இப்போது. அப்புறம் இன்னொரு ராம்தேவ் வந்து ரொம்ப வருமான ஆளுங்கிறதுக்கு இன்னொரு காரணம், எடுக்கிற அரசியல் படம் இதில் வந்து எந்த வகையிலும் நம்ம பாய்ச்சிடக்கூடாதுன்ட்டு தமிழ் என்னென்ன அரசியல் கட்சிலாம் இருக்கோ அதில் யார் யாராக இருக்காங்களோ அவங்க உள்ளே போட்டார். ஏடிஎம்கில் ஒரு ஆள், டிஎம்கில் ஒரு ஆள், பிஜேபியில் ஒரு ஆள். ஆனால் அவருக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு தாவேக்கா மேலே. அந்த நம்பிக்கை தான் நாஞ்சி சம்பத் அவர்கள். ஓகே, ஃபியூச்சரில் விஜய் சிஎம் ஆகிடுவார், அவர் கட்சி ஒரு ஆழத்துக்கு உள்ளே போடுவோம் அப்படின்னு ஒரு சேஃப்டிக்கு போட்டது தான் அன்றைக்கி. இன்றைக்கி வந்து அதுதான் இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால் எல்லா கட்சியிலையும் ஆளோ உள்ள தெரிஞ்சார். ஒரு டைரக்டருங்கிறது கொஞ்சம் அந்த விவரமான ஆளுங்கிறது தான். ராதாரவி சாருக்கு அவருக்கு சம்பளத்தை குறைச்சாருன்னா நமக்கு சம்பளத்தை கொடுக்குறே பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கொடுத்துட்டாரு. என்ன சொன்ன நாட்களோட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். அவருக்கு சம்பளத்தை குறைச்சார், நம்ம நாட்டில் குறைச்சார், அவ்வளோதான், ஈக்குவலைசேஷனா. ஆனால் என்ன ராம்தேவ் அப்படிங்கிறது இந்த சூழலில்
ஒரு இயக்குனர் எப்படி இருக்கணும், ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நம்பிக்கையான விசுவாசமான ஒரு இயக்குனர்னா செலவு முதல்ல குறைக்கணும். ஃபஸ்ட்டு தேவையில்லாத செலவை குறைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு குறைக்கணும், ஷூட்டிங் டேஸை குறைக்கணும். அவங்க தான் முதல்ல தயாரிப்பு உண்மையான இயக்குனருங்கிறது முதல்ல அவர் தான். அப்புறம் வெற்றி தோல்விங்கிறது அப்புறம். நம்ம நம்பி பிடிச்சி வந்திருக்கிறாரா, முதல்ல அவரை காப்பாற்றணும். அதில் நான் சொல்கிறது, ஒரு தயாரிப்பாளருக்கு உண்மையான இயக்குனர் அப்படிங்கிறத நம்ம ராம்தேவ். ஏன்னா நான் நடித்தாச்சு, நம்மகிட்ட எவ்வளோ குறைக்கணும் எவ்வளோ போராடி இருப்பார், நிறைய போராடுவார். இன்னும் விழுக்கு போராடுற அப்படின்னா அது அவருக்கு இல்லை, தயாரிப்பாளருக்கு செலவை குறைக்கணும்னு. இந்த மாதிரி இயக்குனர் வெற்றி அடித்தாங்கன்னா நான் சொல்கிறேன், இவரை நம்பி ஒரு எல்லா தயாரிப்பாளருமே நஷ்டம் அடைய மாட்டார்கள். முதல் லாபம் வருது இல்லையோ, நஷ்டம் அடைய மாட்டார்கள். அந்த வகையில் கவிதாலயா சரவணன் அவர்கள் சார், அப்புறம் அவர் நான் பேசியிருக்கேன் சரவணன் சார்கிட்ட. அவர் சொன்னார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கவிதாலயா சரவணன் அவர்கள் தயாரிப்பாளர் இல்லை, ஒரு மனிதநேயமில் ஒரு மனிதனாக தான் உள்ள வந்திருக்கார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, சார் நான் இந்த படத்துக்கு கதைக்காவோ கதை கேட்டோ நான் உள்ளே வரல சார். அப்படி இதுக்கு வந்தார், அவ்வளோ நடிக்கிறார் நினச்சேன், அதுவும் இல்லை. இதில் முதலீடு பண்ணி போய் சம்பாதிக்க நினச்சாரா, அதுவும் இல்லை. ஒன்று சொன்னார் சார், ராம்தேவ் வந்தார், இந்த மாதிரி படம் ஆரம்பிச்சிருக்காரு, 10 நின்று போச்சு. அப்போ ஒரு இயக்குனர் அவர் லட்சியம் இந்த படம், அதில் 10 நின்று போச்சு. ஒரு இயக்குனருக்கு நம்ம ஒரு பெரிய செலவு, அவர் பற்றி பெரிய செலவு இல்லை, ஓகே, ஒரு அமௌண்ட் கொடுத்து அவர் லட்சியம் நிறைவேற்றுங்கிறதுக்காகத்தான் இந்த படம் பண்ணாரே தவிர கதைக்காக இல்லை. அப்போ ஒரு இயக்குனராக நாங்களும் அப்படி அடிபட்டு முந்தி வந்தவங்க தானே. ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர் பாதியில் படம் வச்சுட்டு கை கொடுக்கும் கை அவர் கவிதாலயா சரவணன் சார். நன்றி சார், நம்ம எங்கள் இயக்குனருக்கு உண்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அரசியல் படங்கிறது இப்போ லியா சார் லிஸ்ட் நிறையா போட்டார், நிறைய பட்டிருக்கீங்க போல இருக்கு. முதல்ல அரசியல் படம் அப்படின்னா நம்மள என்ன நினைக்கிறோம், ஒரு ஆளுங்கட்சியை தாக்குறது, அரசியல்வாதிகளை தாக்குறது, ஒரு கட்சியை தாக்குறது, இதுதான் அரசியல் படம் நினைக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி ஒரு அரசியல் படம் எடுக்கிறான்னா மக்கள் மீது உள்ள பற்று, அக்கறை. ஆளுங்கட்சி குறைச்சி என்ன வருது, ஒரு கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, செயல்பாடு சரியில்லைன்னா அது நம்ம குறை நினைக்கிறோம். மக்களுக்காக மக்கள் மீது அக்கறையின் அடிப்படையில் எடுக்கிற படம் தான் அரசியல் படம். அதனால் இந்த அரசியல் படங்களுக்கு சென்சார் டிஸ்டர்ப் பண்ணாலோ அரசியல் கட்சி டிஸ்டர்ப் பண்ணாலோ மக்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தடை வருதுன்னா முதல்ல மக்களுக்கு குரல் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு அடுக்கப்பட்ட படம். இப்போ மக்கள் தலைவனா என்ன, மக்களுக்கான தலைவன். இந்த படத்தோட கதை ஓட்டம் காமெடியாக இருக்குமே தவிர இது கருத்து ரொம்ப ஆழமானது. மக்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவரை மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத சொல்கிறான். யாருக்கா சொல்கிறான், அரசியல்வாதிக்காவா? மக்கள் உஷாராருங்க. அதான் நான் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தை நான் இந்த வகையில் நான் பொற்காலம் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது அப்பொழுதுதான் அதிகமாக அரசியல் படம் வந்தது. ஒரு பக்கம் மணிவண்ணன் சார், இன்னொரு பக்கம் வி.சி. குகநாதன் சார், இன்னொரு பக்கம் ராமநாராயணன் சார், அப்புறம் கலைஞர் கதை வசனத்தில் ஹனிபா படம் பண்ணுவார், எஸ்இசி சார் முக்கியமாக. சார் நான் எல்லா பக்கமும் அரசியல் படம். எஸ்இ சார் படத்துலலாம் ஒரு கிளைமாக்ஸில் முதலமைச்சரை ரோட்டு ஓட விடுவாங்க, அடிப்பாங்க. இப்போ எடுக்க முடியுமா? எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் இருக்கும்போது தான் நிறைய அரசியல் படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் விமர்சனங்களை தாங்குகிற சக்தி அரசியல் தலைவருக்கு இல்லை. எந்த அரசியலுக்கு பேசினாலும் நம்மளை தான் பேசுகிறாங்களோ பயம். எம்ஜிஆர் ஏன் எல்லாத்தையும் விட்டாருன்னா அவருக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சு.
நீ என்ன சொல்லுங்கள், நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுங்கள், மக்களை நம்புகிறாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை எம்ஜிஆர் கட்சி. உங்களுக்கு இல்லை. ஒரு படத்தை பார்த்தா மக்கள் மாற்றி போட போகிறான். ஏன் தலைவாக்கு டிஸ்டர்ப் ஆச்சு? ஏன் ஜனநாயகனுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு? ஏன் இன்னைக்கு அரசியல் படம் இருக்கு இவ்வளோ பயப்படுறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பயம் பயம் பயம். விமர்சனம் தாங்குகிற பக்குவமும் இல்லை. ஒரு யூடியூப்பில் ஒரு விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ளே வச்சுறாங்க. ஒரு பத்திரிக்கையாளர் விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ளே வச்சுறாங்க. ஒரு தலைவனுக்குள்ள தகுதி எந்த பதவி இருக்கும், எந்த பதவி வந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரே முதல் தகுதி நீங்கள் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா பொது வாழ்க்கை வராதியா. நீங்கள் இப்போ உங்கள் குடும்பம் உண்டு, உங்கள் கோத்திரம் உண்டு போயிட்டுருங்க. இன்றைக்கி இந்த அரசியல் மக்கள் சொல்ல பயப்படுறாங்க. இந்த சூழலில் மக்கள் தலைவா அப்படிங்கிற படத்தை முழுக்க அரசியல். உண்மையிலே நாஞ்சில் சம்பஸ் நீங்கள் உள்ளே நடிச்சு நம்ம நன்றி சார். ஏன்னா எங்களுக்கு பக்க படம். அப்புறம் நம்ம பழக்கப்பே அண்ணன், நான் தான் அவரை ஃபஸ்ட்டு நடிகரை உள்ளே கொண்டு வந்தேன். திருவண்ணாமலை படத்தில் ஒரு சிஎம்மா, நல்ல சிஎம்மா, அது பெரிய விஷயம் இல்லை, ஒரு நல்ல சிஎம்மா நடிக்க வச்சது நான் தான். இந்த படத்தில் அவர் கூட நடிக்கும்போது நான் மிரண்டேன். சார் இன்றைக்குள்ள நடிகர் ராதாரவிலாம் தாண்டி இருப்பார் அவ்வளோ இருக்குது, அப்படி நடிக்கிறார் அவர். டைலாக்லாம் இப்போ நம்மகிட்ட கொடுத்தாரு 10 ரூபா மனப்பாடம் பண்ணுவான். டேரக்டர் சொல்கிறாரு, அது அப்படி காதில் வாங்கிக்கிறாரு. ஓகே தம்பி டேக் போகலாம் அப்படிங்கிறாரு. சார் அடிக்கிறார். ஒரு ஒன்முறை இல்லை, எப்படி உள்வாங்கி அவ்வளோ இயல்பாக நடிக்கிறாருங்கிறதே எனக்கு ரொம்ப வேப்பாக போச்சு. அவரோட ஒரு சீன் நான் சும்மா பின்னாடி உட்காந்துருக்கேன், ஃபுல்லாக அவரும் டைலாக்கு. என்ன பார்த்தாரு, டேரக்டர் கூப்பிட்டாரு, ஏப்பா இவ்வளோ டேரக்டர் கூட உட்கார வச்சுருக்க டைலாக் இல்லை என்னாப்புல. இப்போ நான் சொன்னேன், இல்லை சார் இந்த இதில் நீங்கள் தான் பேசணும், நான் பேசக்கூடாது. அப்படியா? அவருக்கு நான் ஒரு டைலாக் இல்லாமல் உட்காரு, அவருக்கு உறுத்துது. நான் அந்தளவுக்கு இன்றைக்கி நான் சம்பவம் சார் பள்ளக்கருப்பே அண்ணன் நல்ல அரசியல்வாதிங்கிற விட மிகப்பெரிய நல்ல நடிகரான உருவாயிருக்கார். நீங்களும் வந்துடணும். அப்படி நீங்கள் அரசு நம்பி இருக்காதீங்க, எப்போ கால் வரும் தெரியாது. உங்களுக்கான சினிமா கை கொடுக்கும். உங்களுக்கு இந்த கட்சியிலன்னா எந்த கட்சியும் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. அதனால் சினிமா நிரந்தரம் சார். பள்ளக்கருப்பே அண்ணனுக்கு எங்கள் சினிமா நிரந்தரம், தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும். நாஞ்சி சம்பவம் சாருக்கு தொடர்ந்து எங்கள் சினிமாவில் உங்களுக்கு நாங்கள் வர இருப்போம். அதனால் நீங்கள் அரசியல் நம்புகிறத விட எங்கள் சினிமா நம்புங்க. நாங்கள் அவருக்கு பிஆர் நாங்கள் அனுப்புகிறோம், மேனேஜர் அனுப்புகிறோம், நிறையா வச்சுருக்கோம். சினிமா தான் சார் உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு சரி பழக்கருப்பே அண்ணனுக்கும். ஏன்னா மக்கள் தலைவருக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் இப்போ மிகப்பெரிய நடிகராக வந்துடுவீங்க, பிரபல நடிகராகிடுவீங்க. அதுக்கு நீ தனி கட்சி ஆரம்பிக்க, நாங்கள் வரோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடி சகோதரர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், சகோதரர் ராதாரவி அவர்களுக்கும், சகோதரர் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும், ஐயா திரு பழக்கருப்பை அவர்களுக்கும். அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, 1986 தீர்த்தக்கரையிலேன்னு ஒரு படம் எடுத்தார் அவர். மணிவண்ணன் இயக்குனர், நான் அதில் உதவி இயக்குனர். 40 வருஷம் கழிச்சு இன்றைக்கி மேடையில் நீங்களும் ஒன்றா உட்காந்துருக்கோம். கடவுளுக்கும் காலத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மற்றும் மேடையில் இருக்க அனைவருக்கும், பேரரசு, நந்தா பெரியசாமி, தீனா, இயக்குனர் எழில், பிருந்தா சாரதி, சகோதரர் ரங்கநாதன், என்னுடைய கதை வசனகர்த்தா, எழுத்தாளர் சங்க பொதுச் செயலர் லியாகத் அலிகானம் அனைவருக்கும் மற்றும் வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம் சொல்லி கூப்பிட்டு வந்தார் ரவிமரியா. ஆரம்பிக்கும் போதே மாலை ஆயிடுச்சு, பாக்கியராஜ் இரவு வணக்கம் சொல்லிட்டு தான் போனோம். ஏன்னா கீழே உட்காந்துருக்கவங்க இது மாதிரி கீழே உட்காந்துருக்கும் போது அவர் நண்பர் அங்கே உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் பேசி அப்புறம் கடைசியாக நீ பேசுறதுக்குள்ளே நைட் ஷோ முடிஞ்சிருந்தான்னு தான் நினச்சிட்டு கீழே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கு. ஆனால் ஏன் இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னா அது ரவிமரியாவோட நட்பு தான். இந்த மேடையில் இவ்வளோ பேர் இருக்கிறது காரணம் ரவிமரியாவோட நட்பு தான். ரவிமரியா மிகச்சிறந்த ஒரு பண்பாளன்,
நல்ல நடிகன் மட்டுமல்ல, மிகச்சிறந்த பண்பாளன், நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதன். ஏன் சொல்கிறேன்னா, அவர் சினிமாவில் வந்து ஒன்றா பணம் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கலாமே தவிர, உண்மையில் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுடைய ஒரு நடிகன், நல்ல மனதுடைய இயக்குனர், நல்ல மனதுடைய படைப்பாளி. ஒரு சமயம் நாங்கள் வந்து டைரக்ஷன் பிரசிடெண்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது எங்கள் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து பொங்கல் தீபாவளிக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், ஸ்வீட்ஸு இது போல் எல்லாருக்குமே கொடுப்போம். இப்போ யாராவது ஒருத்தரை வந்து நன்கொடையோ அது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டுருவோம். ஒரு தடவை வந்து வெளியே யாரையும் கேட்க மாட்டான், நம்ம யாரையாவது ஒருத்தர் பண்ணலாம் அப்படின்போது நான் இவங்ககிட்ட சொன்னேன், ரவி மரியா கிட்ட, ரவி நீ எதாவது பண்ண முடியுமாண்ணா? சார் எவ்வளோ சார் பண்ணுவான்னு? ஒரு 15 லட்ச ரூபா தேவைப்படுறான்னு. உடனே நான் பண்ணிடுறேன் சார். நான் சொன்னே பண்ணுறேன், நாங்கள் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒன்று ஹீரோவை போட்டால் இந்த படத்தை நான் வாங்கி தந்துடுறேன். நான் வாங்கி தரல, ஆனால் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே அன்றைக்கே அந்த பணத்தை கொடுத்தேன். பணம் கொடுத்தேன்னு கூட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால் சினிமாவில் நடிக்கிறான், பணம் கொடுக்குறாம நடிக்கிறதா நினைக்காதீங்க. அது ஒன்றும் திரையில் இருக்கலாம். ஆனால் திரையில் வந்து அவன் 15 லட்ச ரூபா வாங்கும்போதே, அதாவது வந்து 1 கோடி ரூபா வாங்கும்போது 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கறது, உதவி பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் பணம் 10 லட்ச ரூபா பணம் வாங்கும்போது 15 லட்ச ரூபாயை வந்து இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்காக நன்கொடை கொடுத்தவர் வந்து இயக்குனர் ரவி மரியா. அந்த அளவுக்கு வந்து நட்பும் நல்ல மனசும் கொண்டவர். அவர் வந்து மக்கள் தலைவான்னு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. எவ்வளோ பயம் பாருங்க. கதாநாயகன் சொல்லிவிடாது, நீ கதைக்கு நாயகன். ஏன்னா ஹீரோவா வில்லனா காமெடியனா வண்டி ஓடிட்டு இருக்கு, இது யாரும் கெடுத்துடக்கூடாதுன்ற பயம். அந்த பயம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங் இப்போ அவங்க உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் வந்து 2 சாங் தான் அங்கே பார்த்தோம். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வெளியே வரத்துக்கு உண்டான பிரசவிப்பதற்கான ஒரு நல்ல களமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. துளசிராமனுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக வருவீங்க, அந்த இது தெரியுது அவங்க பார்க்கும்போது. அதுபோல் வந்து என் ட்ரெய்லர் ஏன் போடலன்னு கேட்டேன். இல்லை சென்சார் பண்ணேன். பொதுவாக பிரிவு தேட்டரில் போடும்போது யாரும் சென்சார் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் பார்க்கும்போது இது வந்து ஒரு வில்லங்கமாக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் பிரிவு தேட்டரில் பயப்படுவாங்க. அப்போ பிரிவு தேட்டரில் பயப்படுற அளவுக்கு அந்த படம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால் பரவாயில்ல ரவி, நீங்கள் நாளைக்கு தலையாகவும் பயப்பட வேண்டியதாக இருக்குது, மக்கள் தலையாகவும் பயப்பட வேண்டியதாக இருக்கு. 15-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இன்றைக்கி வந்திருக்க மக்கள் தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. உண்மையே வந்து நான் படம் பண்ணும்போது அந்த ஒரு நெருக்கடி எங்களுக்கு இல்லை. அது பிரிவு தேட்டரில் படம் போகும்போது சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களாட்சி படம் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான படம். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லை. ஏன்னா ஒரு உண்மையாகவே கொஞ்சம் சுதந்திரம் இருந்த மாதிரி நான் உணர்றேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற படைப்பாளிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் வந்து சூழ்ந்து நிற்குது. இது படம் பண்ணலாமா, படம் பண்ணால் ரிலீஸ் பண்ணுவாங்க, சென்சார் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, மத்திய அரசாங்கம் இந்த படத்தை சென்சார் பண்ணுமா, அப்படி பண்ணி வெளியே வந்தால் மாநில அரசாங்கம் இந்த படத்தை திரையரங்க வெளியிடவே அனுமதிக்குமா, இது மாதிரி பல்வேறு சென்சார்கள் அப்படி வெளியே வந்துட்டா இங்கே இருக்கிற ஜாதி கட்சிகளோ இல்லை வந்து மத கட்சிகளோ அவங்க ஏதாவது வந்து இதை பிரச்சனை பண்ணி படத்தை நிறுத்திடுவாங்களா. இப்போ ஒரு படைப்பாளி தன்னுடைய உண்மையை சொல்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குன்னா, இன்றைக்கி உண்மையை தவிர எது ஒன்றாலும் திரையரங்கில் பேசலாம், திரையில் பேசலாம். உண்மையை பேசினா மட்டும்தான் அந்த திரைப்படம் வெளிவருது கஷ்டம். பொய்யை பேசலாம், கற்பனையை பேசலாம், ஆபாசத்தை பேசலாம், அருவறுப்பை பேசலாம், வன்முறையை பேசலாம், கலாச்சார சீர்குலைவை பேசலாம். ஆனால் உண்மையை பேசினா அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அந்த ட்ராக்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு படம் எடுத்து 14 வருஷம் வனவாசம் போன மாதிரி என்னுடைய குற்றப்பத்திரிகை திரைப்படம் ஒரு 14 வருஷம் வனவாசம் போய் என் வாழ்க்கையே திசை மாற்றி அது மாதிரி படங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மாற்றி அமைச்சது. ஆனால் இன்றைக்கி இது படம் பார்க்கும்போது ஒரு காமெடியாக அது அதுக்கப்புறம் படைப்பாளிகள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது எப்படி விஷயத்தை கொஞ்சம் கவர் பண்ணி அது வெளியே சொல்கிறது அப்படிங்கிறத வந்து மக்கள் தலைவா மாதிரி படங்கள் மூலம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு இயக்குனர் பேசும்போதே அவரே பயங்கரமாக ரசி வந்து அப்போது ஒருத்தரை பற்றி பேசும்போது அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறார். இவங்க எப்படி இருக்காங்க, நாஞ்சில் சம்பத் குழந்தை இல்லை, டைரக்டர் குழந்தை மாதிரி பேசி அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கியிருக்காரு இப்போ நல்லா தெரியுது. பேச அதாவது ஆடி கறக்கொண்டி மாட்டை ஆடி கறந்து பாடி கறக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயக்குனரை பார்க்கும்போது மிக அருமையாக புரியுது இவர் வந்து எவ்வளோ சிறப்பாக வந்து எல்லார்கிட்டையும் வேலை வாங்கியிருப்பாருன்னு.
உண்மையாக நான் வந்து இவங்கெல்லாம் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு நினச்சேன். பழக்கருப்பா சார், நாஞ்சில் சம்பத் சார்லாம் வந்து கெஸ்ட்டாக வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போஸ்டர் பார்த்தோன்னு தெரிஞ்சு எல்லாருமே நடிகராக இருக்காங்க. அப்போது இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது ராதாரவி சார் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வந்தார். ராதாரவி சார் வந்து நட்புக்கு ஒரு இலக்கணம் வந்து ராதாரவி சார். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்ன மரியாதையோ, இப்போ என்னை பார்த்தா என்ன மரியாதை கொடுக்குறாரோ, இயக்குனராக இல்லை வந்து ஒரு சங்கத்தோட தலைவராக பார்க்க என்ன மரியாதை கொடுத்தாரோ, அதே மரியாதையை தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணும்போது, மணிவண்ணன் பட சார்கிட்ட நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது, அப்போ வந்து அவர் வந்து நல்ல பெரிய நடிகராக இருக்கார். ஆனால் சாதாரணமாக எல்லாரையும் ஒரே மாதிரியாக நட்போட பழக்கூடியவர். அதனால் பெரும்பாலும் என்னோடய படத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டே இருப்பார். ஒரு சமயம் வந்து ஒரு படம் பண்ணும்போது, ராவுத்தருக்கு ஒரு படம் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு சீனு நான் சொன்ன ராதாரவி சார் வச்சு பண்ணலாம் சார். ராவுத்துட்டு ஐயோ ரொம்ப பணம் கேட்பாரியா, நீங்கள் தெரியாது அவனுக்கு அப்படின்னா. இல்லை சார் நான் வந்து பணம் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. நான் முன்னே வந்து ராதாரவி சார் கிட்ட போனேன். சார் என்ன பண்ணார், என்கிட்ட வந்து ஒரு 3 நாள் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது சார், நீங்கள் பண்ணணும். ஆனால் வந்து பெரிய சம்பளம். அப்படியா அப்படியா சொல்லுவோனே. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நான் சம்பளம் குறைச்சி வாங்கினேன்னா நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் மேனேஜர் உடனே 100 பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாயா, ராதாரவி இவ்வளோ தான் வாங்கினேன், ராதாரவி இவ்வளோ தான் வாங்கினேன். அதனால் ஒன்று பண்ண, நீ எனக்கு பணமே வேண்டாம், நான் உனக்காக ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. நான் வேண்டாம் அப்படின்னு. அதாவது நண்பர்கள்னால் வெளியேந்து பார்க்கும்போது ராதாரவி சார் வந்து ஒரு கரடுமுரடான மனிதர் மாதிரி தெரிவார். எப்படி நாஞ்சில் சம்பத்தை பற்றி நம்ம டைரக்டர் சொன்னாரோ அது மாதிரி ரவி சார் கூட வந்து வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப கரடான ஒரு ஆள் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த நட்புக்காக நீங்கள் என்னவாக இருந்தாலும் உங்கள் கூட பக்கத்தில் நிற்பார். சில நேரங்கள் நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கூட மற்றவங்க பயந்து விலகிற நேரம் சூழ்நிலை வரும்போது கூட ராதாரவி சார் நம்ம கூட நண்பர்னா அந்த இடத்துல தைரியமாக நிற்கலாம். எவன் போனாலும் ராதாரவி சார் நம்ம பக்கத்தில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர் கொடுத்துருவார். அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து நின்றுடுவார். படைப்பாளிகள்னு ஒரு இது வரும்போது ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் சந்திக்கும் போது, இப்போ எந்த ஃபெஃப்ஸுக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அதை எதிர்த்தே ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வார் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கட்டின லுங்கியோடு வந்து அங்கே நின்றுட்டார். காலைல வந்து 5:30 மணிக்கெலாம் வந்து கட்டின லுங்கியோடு அங்கே வந்து ஆண்டாள் தேட்டரில் வந்து நின்று என்ன பிரச்சனை நான் அவங்க கூட நிற்கிறேன். அதுபோல் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் நண்பர்களுக்கு உதவுவதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதர் வந்து ராதாரவி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பற்றி ரொம்ப அழகாக படத்தை பற்றியும் கேமராமேன் பற்றியும் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டே இருந்தார். கார்த்திக் வந்து சின்ன தயாரிப்பாளரோட ஒரு சூப்பர் ஸ்டார் கேமராமேன் கார்த்திக்கு. அவ்வளோ அழகாக என்ன இருக்கோ அதில் வந்து மிகச்சிறப்பாக படம் பண்ணக்கூடிய. அப்போது ஒரு டெக்னீஷியனை பற்றி அது வெளியே இப்போ இவங்களாம் சொன்னால் தான் தெரியும். இப்போ கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கார்த்திகை பற்றி வர்றதுக்கு முன்னாடியே பிரபலியமாக இருக்கிற நடிகர்கள் வந்து சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடச்சிரும். அதுபோல் கார்த்திகை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் மக்கள் தலைவா, அது மட்டும் இல்லை, கீழே வந்து பாருங்கள் ஃபார் சேல் இருக்கு. இது அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்ன, அதனோட மீனிங் என்னன்னு. அது போடுறதுக்கு, அது யோசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிச்சயமாக நம்ம யாரையும் வந்து அரசியலில் வந்து யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. சில நேரங்களில் விமர்சனங்கள் வந்து வைக்கிறது என்னென்னா, அந்த விமர்சனங்களுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது வந்து பல பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக திரையில் வந்து அது வரும்போது நல்ல வேலை இவர் சொன்னார் வந்து ஃபார்ச்சுனேட்டாக வந்து பேரரசு பண்ணார். நான் நினைக்கிறேன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக பேரரசு பண்ணியிருக்காரு. ஒரு வேளை பண்ணாமல் இருந்தார் அவர் இன்றைக்கி ஒரு மினிஸ்டராக கூட இருந்திருக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அந்த வாய்ப்பை வந்து, ஏன்னா அவர் தான் வந்து என்ன தம்பி விஜயை வந்து வச்சு அன்றைக்கி சிஎம் வார்த்து எலெக்ஷன் பாட்டு ஒன்று சிவகாசியில் போட்டு நிச்சயமாக அந்த பாட்டு தான் வந்து சாலை முழுக்க அந்த பாட்டு தான் போட்டு இருந்தாங்க. அவர் ஒரு வேளை வந்து எலெக்ஷன் முன்னாடி இந்த சீனை கட் பண்ணி அந்த சீனை நடிச்சிருந்தாருன்னா எங்களுக்கு மினிஸ்டராக கூட இருந்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்தளவுக்கு நெருக்கமான ஒருத்தர். அவருடைய பாடல்கள் பிரபலியமானது. அவர் இதில் நடிச்சிருக்காரு. அதுக்குள்ளே எல்லாமே நண்பர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து நிச்சயமாக படம் பார்க்கும்போது, அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது, இயக்குனரோட பேச்சை பார்க்கும்போது, நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கல, ஆனாலும் வந்து ட்ரெய்லர் போல் இயக்குனரோட கன்னி பேச்சு வந்து இந்த படம் எவ்வளோ சிறப்பாக நகைச்சுவையாக வரும். அதே நேரத்தில் நம்ம ரவிமரியாவோட பாட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. அவர் வந்து ஹீரோயினோட டான்ஸ் ஆடுற மூவ்மெண்ட் இடுப்பை வச்சு ஆடும்போது அவர் கொஞ்சம் இடுப்பு வளையாது அவனுக்கு.
நான் என்ன அந்த முதல் ஷாட் வரும்போது அந்த சட்டை வெளியே தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ பை மிஸ்டேக்கில் வந்து சரியாக இன் பண்ணாமல் வந்து ஆடுறான் போது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் படம் முழுக்க வரும்போது அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஸ்டைல் போது இப்போ நம்ம கொஞ்சம் வயசானவன் அந்த ஜெனித்திக்கு நமக்கு தெரியல, அவன் அது போல் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அதாவது வந்து ரவிமரியாவோட ப்ளஸ் என்னென்னா கரண்ட்டை அவர் வந்து நானும் அவரும் சேர்ந்து ஒரு படம் மாட்டதாக இருந்தது. அதுக்கு ஒன்று முயற்சி பண்ணப்போ அப்போ தான் எனக்கு ரவிமரியா வந்து நண்பனாக எனக்கு நிறைய தெரியும். ஆனால் ஒரு கிரியேட்டராக வந்து ரவிமரியா எப்படின்னா அவரோட ப்ளஸ்ஸே வந்து அப்டேட்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு இணையர்கள்கிட்ட இன்னைக்கு என்ன ப்ளஸ் இருக்கோ அதை வந்து கரண்ட்டை சொல்லக்கூடிய, கரண்ட்டில் பேசக்கூடிய, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய, அதை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் முடைந்த ஒரு படைப்பாளி வந்து ரவிமரியா. வெளியே வந்து காமெடியன் மாதிரி தெரியும், ஆனால் அவரோட அறிவு வந்து எல்லாரை விட வந்து அரசியல் ஞானம், அரசியல் அறிவும் அதை பற்றியான விழிப்புணர்வு. ஏன்னா அது படித்ததே அந்த அளவு இது சோஷியல் சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க. அதனால் வந்து சமூகத்தை பற்றியான ஒரு மிகச்சிறந்த அறிவு இருக்குது. அதை இந்த படத்தில் வந்து காமெடியாக வெளியே கொண்டு வந்திருக்கா நான் நினைக்கிறேன். அவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், எனக்கு நெருங்கிய நண்பர். வட்டாரத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து ரவிமரியா. என்னோடய பிரச்சனை என்னவாக இருந்தாலும், எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும், எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அவர் நிற்கக்கூடிய நண்பர். அதனால் அது நான் மட்டும் இல்லை, நீங்கள் மேடையை பார்த்தா தெரியும், இன்னும் நிறைய பேர் வந்து அவர் விட்டுருக்கலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த அரங்கை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நண்பர்கள் திரைத்துறையில் இருக்குது. எல்லாரும் அவருக்கு நண்பர்கள் தான். அவங்க நீங்கள் வந்திருப்பாங்க. அவரோட நட்புக்கு, அவரோட மனசுக்கு, இந்த யூனிட்டோட கவிதாலயா சரவணனுக்கு நான் வந்து இந்த செல்லு பார்க்கும்போது ரவி சார் சொன்னேன், சார் உங்களை பார்த்தா கே பாலச்சந்திரன் மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்படின்னு சிரிச்சார். அப்புறம் கவிதாலயா சரவணன், கவிதாலயாங்கிறது தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகரமான சின்ன படங்களை கொண்டு வந்த ஒரு நிறுவனம். ஒருவேளை கவிதாலயா ஒர்க் பண்ணிங்களான்னு கேட்டேன். இல்லை சார், என்னுடைய ஒய்ஃப் பேர் கவிதா, அது நான் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கவிதாலயா சரவணன் பேர் வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் ஏதோ ஒரு வகையில் அது நல்ல திரைப்படங்கள் கொடுத்து அந்த கவிதாலய பேர் சரவணன்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால் தயாரிப்பாளராக அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அனைவருக்கும் மக்கள் தலைவாவில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், பெப்சி சார்பிலையும் இயக்குனர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கை மக்கள் தலைவர். நன்றி, வணக்கம். பாக்யராஜ் அவர்களே, திரைத்துறை வல்லுநர்களே, இயக்குனர் ராம்தேவ் ஒரு நல்ல படம் ஒன்றை, நகைச்சுவையான படம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். வெகு வேகமாக எடுக்கக்கூடியவர். 5 நாளில் எடுப்பதை 3 நாளில் எடுத்து விடுவார். அவ்வளவு வேகமாக அவருடைய கேமராமேனும் அவருக்கு உதவியாக இருந்தார். அவரே தான் பட தயாரிப்பாளராக தொடங்கினார். பிறகு வண்டி கொஞ்சம் தூரம் போய் நின்று விட்டது. பிறகு ஒரு தயாரிப்பாளர் தேவைப்பட்டார். அவருடைய சொந்த ஊரிலே இருக்கிற கவிதாலயா சரவணனை அவர் எப்படி மடக்கினார் என்பதிலே தான் அவருடைய மாபெரும் திறமை இருக்கிறது. அவருடைய வீட்டிலேயே எடுத்தார். அவரையும் ஒரு கதாபாத்திரமாக்கினார். அவரையும் இந்த கதையில் ஈடுபட வைத்தார். முழு படமும் அவருடைய வீட்டில் தயாரிக்கப்பட்ட படம்தான். இந்த படத்தின் மூலம் கவிதாலயா சரவணனின் நட்பு எனக்கு ஏற்பட்டது என்பது ரொம்ப தகுதி வாய்ந்த பெரிய மனிதர். அவர் ஏதோ கிராமத்திலிருந்து இரட்டை மாட்டு வண்டியில் வந்தது போல் அவர் சொல்லி கொண்டாரே தவிர அவர் பெரிய செல்வர். அதனாலே பரவாயில்லப்பா, உனக்கு உதவி செய்கிறேன், 2 தடவை நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்ற செலவு வந்தால் அந்த செலவு திரும்பி வந்துடுதுன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இந்த படத்திற்கு அவர் உதவி செய்ய முன் வந்தார். ஆகவே இடையிலே தயாரிப்பாளராக வந்து இந்த தயாரிப்பை முழுமைப்படுத்தி இப்பொழுது இந்த படம் வெளிவருகின்ற அளவிற்கு அதை கொண்டு செல்கின்ற ஒரு ஆற்றலான மனிதரை இவர் பெற்றது தான் இவருடைய திரை வாழ்வினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று நான் சொல்லுவேன். நன்றாக நகைச்சுவையாக கதை சொல்லுகின்ற ஆற்றல்
ராம்தேவுக்கு உண்டு. ரவி மரியாவை பற்றி எல்லாரும் சொன்னார்கள். அவருடைய ஒரு இயக்குனராக இருந்து நடிகராக வந்து எல்லாருமே அவரை பற்றி பேசிவிட்டார்கள். அப்படி அந்த பேச்சுக்கு உரியவர் தான் அவர். ராம்தேவ் இந்த காட்சிகளை ரொம்ப நகைச்சுவையாக அமைத்திருக்கிறார். நான் கெடுமதியாளனாக வில்லனாக நடித்திருக்கிறேன், பிற வேடங்களில் நடித்திருக்கிறேன். ஆனால் நகைச்சுவையாக படம் முழுவதும் ஒரு பகுதியில் நடிப்பது என்பது இந்த படத்தில் எனக்கு கை வந்தது. மிகவும் ரசித்து நான் அதை நடித்தேன். அதையெல்லாம் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் சொல்லுகிறேன், எந்த ஒரு கதையும் எந்த ஒரு படமும் காலத்தை தாண்டி இருக்க முடியாது. ஹரிதாஸ் வந்த உலகத்தில் மாற்றம் விரும்புகின்ற போது பராசக்தி வருகிறது. இப்படி எந்த ஒன்றும் காலத்தை தாண்டி எவனாலும் கதை சொல்ல முடியாது. காலத்திற்கு உட்பட்டு காலத்தை வாங்கி கொண்டு கதை சொல்லுகிறவன் வென்று விடுவான். பாக்யராஜ் ஒரு சிறந்த கதையாசிரியர். அது ரொம்ப காலத்தையும் சமூகத்தையும் உள்வாங்கி கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு இருந்து அதை கலை வடிவத்தில் வெளிப்படுத்துகின்ற போது அது மிகப்பெரிய வெற்றியை பெறும். மகாபாரதங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் எழுதப்படுவதில்லை என்று நான் நினைப்பேன். மகாபாரதத்தில் உள்ள தர்மபுத்திரனை உருவாக்க பாரதி ராஜா அல்லது நம்முடைய இந்த இயக்குனர்கள்லாம் போதாது, அதுக்கு வியாச முனிவர் வேண்டும். ஒரு தர்மபுத்திரனை அந்த பாத்திரத்தை வடிவமைப்பதற்கு அவன் என்னென்ன சிறப்புகளையுடைய பாத்திரமாக வடிவமைக்கப்பட்டானோ 3000 ஆண்டுகளாக அவனுக்கு நிகரான இன்னொரு பாத்திரத்தை வாழ்க்கையிலும் சந்திக்கவில்லை, நாம் இதிகாசங்களிலும் சந்திக்கவில்லை. அவனை படைப்பதற்கு அவனை விட ஆற்றல் வாய்ந்த கதை தலைவன் வேண்டும். அதனால தர்மபுத்திரனை வியாசனை தவிர வேறு யாரும் படைக்க முடியாது. அதே மாதிரி சொல்லுகிறேன், நான் படித்த கதைகளிலேயே ரொம்ப சிறந்த கதை ரீசரக்ஷன். அதை டால்ஸ்டாய் எழுதினார். டால்ஸ்டாய் காந்திக்கே முன்னோடிய அந்த ரீசரக்ஷன் கதையை எத்தனையோ முறை நான் படித்திருக்கிறேன். இப்படி ஒரு கதை தலைவனை எப்படி ஒரு கதாசிரியனால் உருவாக்க முடிந்தது என்று நாம் எண்ணி பார்த்தால் அந்த கதாசிரியனே டால்ஸ்டாய் தான். அதனாலே தான் டால்ஸ்டாய் போன்ற ஒரு மிகச்சிறந்த கதை தலைவனை அந்த ரீசரக்ஷன் பெற முடிந்தது. ஆகவே தன் காலத்தில் நம்முடைய காலத்தை, காலத்தின் சரிவை, அரசியலின் சரிவை, இழிவை வெளிப்படுத்துகின்ற படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. எங்கேயோ தொடங்கி ஒரு சுதந்திர போராட்டத்தில் புடம் போட்டு வந்த தலைவர்கள் நாடாளுகின்ற தன்மை வேறு. அவர்கள் அரசியல் என்பது அதிகாரம் என்று கருதி வளர்ந்தவர்கள் இல்லை. அரசியல் என்பது தொண்டு, அரசியல் என்பது தியாகம், அரசியல் என்பது நேர்மை என்று ஒரு 30 ஆண்டு காலம் சிறைகளிலே வாழ்ந்து நெறிப்படுத்தப்பட்டு பிறகு ஆட்சி தலைவனாக வருகிறவர்கள். அதற்கு பிறகும் கூட கொள்கை சார்ந்த இயக்கங்கள் இந்த மண்ணிலே வளர்ந்தன. அந்த கொள்கையோடு ஊறி பிறகு அந்த தலைவர்கள் மேன்மையடைகிறார்கள். அப்புறம் ஒன்றுமில்லாமல் அதிகாரம் என்பது அதிகாரத்திற்காக, அதை சுவைப்பதற்காக, பெருமைக்காக என்ற நிலை வந்துவிட்ட பிறகு அரசியலில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டே தீரும். அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் தமிழ் சமுதாயம் ரொம்பவும் முதிர்ச்சி அடைந்த சமுதாயம். ஆகவே இதிலிருந்து மீட்பதற்குத்தான் இவர்களெல்லாம் கதை எழுதுகிறார்கள். இது மோசமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக இல்லை, மோசமாக இருக்கிறது, தமிழ் சமூகம் இதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் கதை எழுதுகிறார்கள். அவருடைய படம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. மக்கள் தலைவா ஃபார் சேல் என்பது மக்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன் மக்களை வழிநடத்துகின்றவனாக இருக்க வேண்டும், விற்பனைக்குரியவனாக இருக்கக்கூடாது என்கின்ற செய்தியை மிக சிறப்பாக நம்முடைய ராம்தேவ் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரை நான் பாராட்டுகிறேன். கதை தலைவன் என்று சொல்வதற்கு இவ்வளவு வெட்கப்பட வேண்டாம். நம்முடைய கதை தலைவர் வெற்றி பெற்று விட்டால் நீங்கள் பெரிய தலைவராகி விடுவீர்கள். வெற்றி சார்ந்தது தான் நம்முடைய வாழ்க்கையை தவிர. ஆகவே அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. இந்த படத்தை கடைசி வரையிலும் கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தயாரிப்பாளர் உங்களுக்கு கிடைத்து விட்டார். கடைசி கிராமம் வரையிலும் இந்த படத்தை அவர் கொண்டு செலுத்துவார். அது அவருக்கு ஒரு பெரிய சுமை இல்லை. கழுதையே குதிரை போல் ஓட்டுகின்ற ஆற்றல் உடையவர் நம்முடைய கவிதாலயா சரவணன். ஆகவே ஒரு குதிரை கிடைத்தால் அதை பஞ்ச கல்யாணி குதிரையாக ஆக்குவார் என்ற எண்ணம் எனக்கு உண்டு, நம்பிக்கை உண்டு. பல தொழில்கள் செய்து வெற்றி அடைந்த அந்த மனிதரை திரைத்துறைக்குள் இழுத்து இப்பொழுது அடுத்த படம் என்ன எடுக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு அவரை கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய மாறுதல் தான்.
பணம் வைத்திருப்பவர்கள் வருவது தான் நல்லது. அவனும் கடனை வாங்கி நம்மையும் மாரடித்து கடைசியில் கிடந்து எல்லாரும் நடுரோட்டில் நிற்பதற்கு பதிலாக செல்வமுள்ள மனிதர்கள் கையில் இந்த சினிமா வந்து சேருவது நல்லது என்று சொல்லி, மக்கள் தலைவன் he should not be for sale, he should lead the people, he is to lead the people என்று சொல்லி ஒரு பெரிய கருத்தை, மூட நம்பிக்கைகள் மிகுந்த காலத்தில் பராசக்தி என்பது அதை கொளுத்துவதற்காக வந்தது போல, அரசியல் என்பது கீழ்மை நிலையை அடைந்துவிட்ட நிலையில் அதை மேன்மை நிலைக்கு தூக்குவதற்காக இந்த படத்தை எடுத்த இயக்கிய ராம்தேவுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், லியாத் சார் அவர்களுக்கும், நிறைய பேர் போயிட்டாங்க அப்படியா, பேரரசு அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும், நாஜில் சம்பு சார் அவர்களுக்கும், கருப்பையா சார் அவர்களுக்கும், அத்தனை பேருக்கும், ரங்கநாதன் அவர்களுக்கும், கேமராமேன் மற்றும் இந்த படத்தோடைய டீம் வந்து கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ரைட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தலைவா ரவி என்கிட்ட முதல்ல சொல்லிட்டு இருந்தாப்புல, நான் வந்து பெருசாக அதை கான்செப்ட் பண்ணல. இல்லை சார் எல்லாம் இருக்காங்க சார், ராதாரவி சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே நானும் இருக்கேன், ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். பட் இங்கே பார்க்கும்போது 2 சாங் வந்தது. சாங்கோட பிகினிங் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது ரவி டான்ஸ் ஆடுறாப்லே அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன ஹியூமரும் அதில் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த சாங் நல்லா இருக்கு ரவி. ஏன்னா ரவி வந்து என்னுடைய படத்துலேயே வந்து அப்பப்போ ஆடிட்டு இருப்பாப்புல. வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு மணங்குத்தி பறவையில் வந்து இந்த கருவென்ற மனம் என்று சிரிக்கட்டும் அப்படிங்கிற பாட்டு வந்து நாகேஷ் சார் ஆடின பாட்டு. அது ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், க்ரேன் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவரும் சாம்ஸும் சேர்ந்து அந்த அந்த சீஷோட ஓரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அவர் இதை வைக்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டார். அந்த இடத்துல ஒரு லீடு அவரே வந்து யோசித்து பண்ணி கட்டிகிட்டு இருப்பார். ஆனால் அதையும் சொல்ல மாட்டார் அவர். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் வந்து க்ரெயின் போர்டர்லேயே மும்முரமாக இருந்தவன்னா திரும்பி பார்க்குறேன், யாரோ பாட்டு போடுறாங்க, இவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன சுச்சுவேஷன் பிரகாரம் ரவி சீரியஸாக இருக்கணும், அதில் ஆடக்கூடாது. ரவி நீங்கள் ஆட வேணாம், புலியும் வந்து சாம்ஸும் ஆடணும் அப்படின்னு சொன்னேன். அதில் டைலாக் போட்டுருவோம், நான் உங்களோட நான் நல்லா ஆட வேண்டாம் அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த ஒரு அது அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் நான் தேசிகராஜ பாட்டு உள்ள ஃபுல் டான்ஸ் கொடுத்துருப்பேன். பட் இந்த படத்தில் 2 பாட்டு போட்டாங்க. இது வந்து காமெடி படம். நான் ஏதாவது ஷார்ட்ஸு காமெடி அந்த மாதிரி ஏதாவது வரும், அரசியல் சட்டையர் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் நான் எதிர்பார்த்தேன். பட் அது இல்லாமல் 2 சாங் போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுக்குள்ளே காமெடி ஆர்டிஸ்ட்லாம் விட்டு அது சில சமயம் வந்து சாங் ரொம்ப டேஞ்சர். அது ஏன்னா திடீர்னு வந்து அவர்ஷன் ஆகி போய்டும் அந்த சாங். அப்படி இல்லாமல் இந்த சாங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி நிறைய இந்த டைரக்டர் வந்து தமிழோன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், வெளில போயிருக்காரா, அவரை பற்றி நிறையா சொல்லுங்கிற போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சு, அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு குவாலிட்டியான நல்ல கேமராமேன் எல்லாருமே பாராட்டிட்டு போயிட்டாங்க. வாழ்த்துக்கள்ச்சி. 2 பேர் போயிட்டாங்க, ராதாரவி சார், பெப்சி தலைவர் 2 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு டெக்னீஷியனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே இதை கொண்டு வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறது. ராதாரவி சாரெல்லாம் வந்து அரசியலில் வச்சு பண்ணும்போது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பையனுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இயல்பாக வருது. தனக்கான விஷயங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு இயக்குனர் வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வந்துடணும். அது அவர் நடித்தார் இவர் நடித்தாருன்னு நம்ம வந்து அது வந்து சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. யார் நடித்தாலுமே அவங்க கிட்ட உட்காந்து பேசி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். ஸோ அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க எல்லாருமே வந்து இயக்குனரை பற்றி ரொம்ப காமெடியாக சொன்னால் கூட வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இயக்குனர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எனக்கு இன்னும் அந்த படத்து மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. பார்த்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் போட்டிருக்கலாமோ, இது சென்சார் ஆகலைன்னு போடலன்னு சொன்னாங்க.
ஸோ போடலாம், அது நம்ம தெரியல, சரி ஓகே. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து மிக சிறப்பாக வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த படம் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன் மற்ற அத்தனை பேரும் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். I don't know Tamil, but I'm learning still. And I want to thank my producer, and I want to Kavithalaya Sarvanand sir ki nandri, and Ramdev sir ki romba nandri, and all DOP sir and my master, dance master sir, Suryan sir, and Roshan ma'am. And one more sir is there, I'm not remember his name, but I want to thank him also. He's they three are doing very well for me. Sorry, I'm nervous అవుతున్నా. నేను తెలుగులో మాట్లాడతా. వై బికాజ్ నేను ఫ్రమ్ హైదరాబాద్. సో నాకు తెలుగు వచ్చు, నేను తెలుగులో చాలా కంఫర్టబుల్. సో నాకు రామ్ సార్ ఫస్ట్ రిజెక్ట్ చేశారు, తర్వాత మళ్ళీ యాక్సెప్ట్ చేశారు. అండ్ రామ్ సార్కి చాలా 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 థ్యాంక్స్. అండ్ నాకు చాలా సపోర్ట్ చేశారు మా దాస్ సార్ అండ్ మై శివ సార్. దే ఆర్ మై మేనేజర్ అండ్ మై కాస్టింగ్ ఆల్సో. సో దే బోత్ ఆర్ సపోర్టెడ్ మీ సో మచ్. అంతే, ఇంకా ఏం చెప్పాలి నాకు అర్థం కావట్లేదు. థ్యాంక్ యూ సో మచ్ నాకు ఈ ఛాన్స్ ఇచ్చినందుకు. అండ్ మాస్టర్ గారు, డిఓపి సార్, అండ్ హియర్ మీడియా పీపుల్, థ్యాంక్ యూ సో మచ్ హూ ఆర్ కవరింగ్ మీ హియర్. థ్యాంక్ యూ సో మచ్ ఆల్. థ్యాంక్ యూ. ஒரு 6 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், முக்கியமாக என்னை உதவி இயக்குனராக, வில்லனாக, காமெடி வில்லனாக, இப்படி பல்வேறு பரிமாணங்களில் பார்த்து என்னுடைய நிறை குறைகளை எழுதி என்னை வளர்த்து விட்ட எனதருமை பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இணையதள வலைத்தள சகோதர சகோதரிகளே, இங்கே மேடையில் விட்டிருக்கும் ஜாம்பவான்களே, என்னுடைய அன்பிற்காக, என்னுடைய அழைப்பிற்காக இவ்வளோ பெரிய கூட்டத்தை எனக்காக வரவழைத்த அந்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக நான் நிறைய பேசுவேன், ஒவ்வொரு படத்துலையும் அதில் வில்லனாக இருப்பேன், நிறைய பேசுவேன். இந்த படத்தில் கதாநாயகன்னு சொல்லிட்டாங்க, என்னால் பேச முடியல. அதுபோக தேட்டருக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அனைத்து உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நல்வாழ்த்துக்களை பெற்று உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரலைன்னு சொல்கிறாங்க, நானும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. இருக்கு இங்கே வந்திருக்க பத்திரிக்கைக்கார அண்ணங்க, அதே மாதிரி தொலைபேசி அண்ணங்க எல்லாத்துக்கும் மத்தியானமே வந்துட்டேன். இரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி ஓடி ஈடி அடையிறதுக்கு லேட்டாகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தோடைய ப்ரொடியூசரு அண்ணே கவிதாலயா சரவணனை வந்து தேனியோடைய மன்னன், சினிமாக்காரவங்களுக்கு பெரிய அண்ணன், எல்லோத்துக்கு போகிறவங்களுக்கு அவங்க வீட்டில் நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவார். அது இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா முத எனக்கு பேரரசு சித்தப்பாவுக்கும் திருப்பதி படம் கொடுத்தாரு. அவர் தலைவர் ஆகிட்டார். நான் இன்னும் தலைவன் ஆகாமல் இருக்கேன், அடுத்து ஆயிருவேன் பெரிய தலைவராக. ஏன்னா மக்கள் தலைவரில் வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால் நிச்சயம் பெரிய தலைவன் ஆயிடுவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவி என்ன சொன்னது மாதிரி 3 மணிக்கு பொண்ணு அடிப்பாருங்க. அண்ணே எங்கே இருக்கீங்க அப்படின்னு. பஸ் ஷாட்டு உங்களுக்கு 4 மணிக்கு நீங்கள் அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு தான் போய் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். யாருமே பாரும் துறக்கிறாப்புல இல்லை, கடையும் ஓப்பன் ஆகலை. என்னடா நம்மளை வர வச்சுட்டு இந்த ஆள் யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படின்னு கதவை தட்டினேன். அந்த பாரில் போய் தட்டவும், அன்னைக்கு இவ்வளவுக்கும் ஒயின் ஷாப் லீவு.
ஒயின் ஷாப் லீவு, கதவை போய் தட்டவும் அவன் வந்து உள்ளே இருந்து இப்படி பார்த்துட்டு அண்ணே இன்னைக்கு பிளாக்ல சரக்கு ஓடாதுண்ணே. ஐயோ நான் சரக்கு வாங்க வரலையா, நடிக்க வந்திருக்கையா, டைரக்டர் உள்ளே இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டர் தான் யார், அவன் தூங்குலேயே இருப்பான், துரும்புலேயே இருப்பாயா, அங்கிட்ட சந்தந்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணே நம்ம ஜெயக்குமார் அண்ணே எனக்கு போன் அடிக்கிறாரு, அண்ணே அங்கேயே இருங்க, இந்த சாவி வாங்கிட்டு வந்துடு, இப்போ திறந்து உள்ளே எடுத்துருவோம். சரி அப்படி சொல்றியேனே, நானும் வந்து ரொம்ப நேரம் டயர்டாயிருச்சு, காலையிலே குளிச்சு சாமி மீனா சிவன் கோயிலில் போய் சாமி மட்டும் வந்துட்டு ஒரு 2 பீர் மட்டும் கூலிங்காக எனக்கு கொடுக்க சொல்லுங்க, இப்போ இங்கனக்குள்ளே குடிச்சுக்கிட்டே இருக்கேன், வந்து உள்ளே நடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். உன்னை பார்த்து அவர் சிரிச்சார், அண்ணே இன்னைக்கு கடையெல்லாம் திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுண்ணே அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே பேரரசு சித்தப்பா வந்தார், திறந்து விட்டிய, அவர் 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினார், இப்போ எனக்கு ஏன் திறந்து விட மாட்டிய? அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா வச்சுருந்ததுனால தான் அவ்வளோ பேசினீங்க, இன்னைக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குதுன்னா எந்த நாயத்தை போய் சொல்கிறது அப்படின்னு சொன்னேன். சொல்லவு பேரரசு சித்தப்பா சொன்னது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனால் எல்லா மது குடிக்கிற நண்பர்கள் ஃபுல்லாக பேரரசு சித்தப்பா வீட்டில் போய் நிற்பாங்க. நிச்சயம் ஒரு கொள்கை ஏற்படும், இந்த பாட்டில் விலையை குறைக்கப்படும். அதே மாதிரி இன்னமும் ஏன்னா 9:45 கடையினா அடைக்கிறாங்க. இந்த ஆட்சியில் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கடை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காலைல 7 மணிக்கு கடையை திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2வது இந்நேரம் தலைவா முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவா, டைமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கனக்குள்ள ஒயின் ஷாப் ஃபுல்லாக கம்மியாக இருக்குது, நிறையா திறந்து விடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா, இல்லை நொந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா என்கிற அளவிற்கு குறிப்பிட்ட காலத்தை தாண்டி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதே அரங்கத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்கிறது. அதை வெளியிட்டு பேச வேண்டியவனும் நான் தான். பேரரசு அவர்கள் நீங்கள் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். பொதுவாக ஒரு 100% சுயமரியாதைக்காரன் நான். யாரிடத்திலும் எதற்காகவும் நான் போய் யாருடைய வாசலிலும் நின்றதில்லை. எனக்கு வந்திருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தானாக வந்ததானே தவிர நானாக கேட்டு பெற்றதில்லை. ஆனால் சினிமா எனக்கு புதியதுதான். ஒரு சினிமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நான் மாணவனாக இருக்கும் பொழுதே நான் உணர்ந்திருக்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதலமைச்சராக இருந்தார் என்பதற்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் மாயோகோஸ்கி. ஆகவே கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே இருக்க வேண்டும். அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரறிஞர். உலக வரலாற்றில் அண்ணாவுக்கு நிகரான அறிவு படைத்த தலைவர்கள் அண்ணாவுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் இங்கே பதிவு செய்கிறேன். அந்த அண்ணா இந்த கலை உலகத்திற்கு என்ன செல்வாக்கு இருக்கும்பதை சரியாக உள்வாங்கி கொண்டார். அவரே ஓர் இரவு என்கிற நாடகத்தை ஓர் இரவில் எழுதி முடித்தார். சொர்க்கவாசல் என்று ஒரு நாடகத்தை எழுதினார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்றொரு நாடகத்தை எழுதி காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவை அரிதாரம் பூசி நடித்தார். அந்த அண்ணா அவர்கள் கலைக்கு இருக்கிற மரியாதை உணர்ந்து கொண்டு
மக்கள் திலகம் எம்ஜிஆரை, நடிகமணி டிவி நாராயணசாமியை, லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆரை அண்ணா அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்கள் கொள்ளிடமாக இருந்த காங்கிரஸ் வல்லாதிக்கத்தை வீழ்த்துவதற்கு அண்ணா விரல் தேய எழுதி, குரல் தேய பேசி, கால் தேய நடந்து ஒரு 18 ஆண்டு காலம் இரவை பகலாக்கி, பகலை இரவாக்கியதற்கு பிறகும் வெகுஜன மக்களினுடைய அன்பை பெற வேண்டுமென்றால் சினிமா என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற முடிவுக்கு அண்ணா வந்தார். அண்ணா காங்கிரஸை எதிர்கொள்வதற்கு என்னுடைய கையில் காசு இல்லை, ஆனால் நெஞ்சில் மாசில்லை தம்பி, உதவி செய்ய வாருங்கள் என்று அண்ணா அழைத்த பொழுது அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் வரிசையாக நின்று அண்ணாவுக்கு தேர்தல் நிதி கொடுத்தார்கள். அந்த வரிசையில் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அந்த வரிசையில் நிற்கிறார். அண்ணா எம்ஜிஆரை பார்த்தவுடனே, நீ இதற்கு நிதி தர வந்தாய், நீ தேர்தல் யுத்த காலத்தில் தெருவில் உன் முகம் காட்டு, 30 லட்சம் ஓட்டுகள் பெட்டியில் வந்து விழும் என்று அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து அன்றைக்கு சொன்னார்கள். ஆகவே சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற உறவு என்பது வானத்துக்கும் சிறகுக்குமான உறவு. அந்த உறவு காலந்தோறும் யாராவது ஒருவர் புதுப்பித்து கொண்டே வருகிறார். அந்த வகையில்தான் தளபதி விஜய் இன்றைக்கு அந்த இடத்தை எட்டியிருக்கிறார். அந்த இயக்கத்தில் ஒரு கேம்பெயின் செக்ரட்டரி என்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிற நான் கொஞ்சம் பரபரப்பு, டைட் ஷெடியூல் என்பார்கள். ராம்தேவ் என்னை ஒரு சூரிய உதயத்தில் அழைத்தார். ஒரு சினிமாவில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று. என்ன கதை என்று கேட்டேன். கொஞ்சம் அரசியல் சார்ந்தது தான் என்றார். பார்த்தால் இதில் அரசியல் நெடி, அரசியல் நையாண்டி, அரசியல் காமெடி தொடர்ந்து இந்த படத்தில் அணிவகுத்து வருகிறது. அந்த படத்திலே நான் நடித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு இந்த படத்தில் நடித்ததன் மூலம் கவிதாலயா சரவணன், ரவி மரியா, கஞ்சா கருப்பு, கேமராமேன் கார்த்திக் நாயர் போன்றவருடைய நட்பும் தொடர்பும் தோழமையும் எனக்கு கிடைத்திருப்பது இந்த படத்தில் எனக்கு கிடைத்த லாபம். ஆனால் ஒன்று, அரசியல் நெடி கடந்த படங்கள் தொடர்ந்து வர வேண்டும். ஏனென்றால் ஒரு சொற்பொழிவாளனுக்கும் எழுத்தாளனுக்கும் தான் அரசையும் அரசாங்கத்தையும் அவலத்தையும் அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பு இல்லை. சினிமாவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ், எல்லாற்றையும் விமர்சிக்க வேண்டிய கடமை சினிமாவுக்கும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தை சரியான இடத்தில் கொண்டு வந்து தம்பி ராம்தேவ் இயக்கி இதை வெற்றிகரமாக இன்றைக்கு வெளிக்கொண்டுகிற ஒரு இடத்தில் அவர் வந்து நிற்கிறார். இந்த படத்திலே அரசியல் நையாண்டி நெடி எல்லாம் இருந்தது என்பதை விட இந்த படம் சமகால சூழலை பதிவு செய்திருக்கிறது. எப்போது ஒரு கலைஞன் சமகாலத்தை பற்றி சிந்திக்காமல் படம் எடுக்கவில்லையோ அந்த படம் தோற்று போகும், தொலைந்து போகும். ஆகவே சமகால சூழலை மையமாக வைத்து எடுத்திருக்கிற இந்த படம் பெரிய ஸ்டார் நட்சத்திர தகுதி உள்ளவர்கள் இந்த படத்தில் அணிவகுக்கவில்லை. நான் ஒரு புலிவாளன், அண்ணன் பழக்கருப்பையா ஒரு புலிவாளர். நாங்களெல்லாம் இந்த படத்தில் நடித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கலைக்கும் இலக்கியத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு சமகால சூழலை பதிவு செய்கிற படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வருகிறது, வந்திருக்கிறது என்றால் அந்த கடமையை செய்தவன் இயக்குனர் ராம்தேவ். அவருக்கு முகமாகவும் அவருடைய தாகத்திற்கு தண்ணீராகவும் அவருடைய பசிக்கு சோறாகவும் கவிதாலயா சரவணன் அவர்கள் வாய்த்தார்கள். 3 நாட்கள் தேனியில் முற்றுகையிட்டு இந்த படத்தில் நடித்து கொடுத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த படத்தினுடைய வெளியீடு விரைவில் வரும் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில் தொடர்ந்து இது போன்ற படங்கள் வர வேண்டும். படங்கள் வருவதன் மூலம்தான் இந்த கலையையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது.
ஏனென்றால் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் நீங்களும் நானும் பூட்டப்பட்டு விட்டோம். எல்லோரும் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனிலேயே தங்களுடைய பொழுதையெல்லாம் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். செத்து கிடக்கிறவன் கையிலும் ஃபோன் இருக்கிறது. அப்பொழுதும் ஃபோன் ஒலிக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவன் இதை எடுக்கிறான். அண்ணாச்சி இல்லையான்னு கேட்டான். போயிட்டாருன்னா இல்லையே வருவேன்னு சொன்னாரேங்கிறான். அவர் தான் போயிட்டாருன்னா திருப்பி எப்போ வருவாருன்னு கேட்டான். வர முடியாத ஊருக்கு போயிருக்கிறார், இனிமேல் வரமாட்டார்னு சொன்னவரும் விட மாட்டேங்கிறான். இப்படி தொலைபேசியை கட்டி அழுது கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் உருவாக்க வேண்டிய கடமை இயக்குநர்களுக்கும் சினிமா உலகத்திற்கும் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய வேலை தான். அந்த வேலையை செய்வதற்கு வருகிற காலத்தில் திரையுலகத்தில் இருக்கிற பிரமுகர்கள் முன் வந்தால் நாடும் வீடும் நலமாகும் என்பதை சுட்டிக்காட்டி பல வெற்றி படங்களை இயக்குகிற கடமை வருகிற காலத்தில் ராம்தேவுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் கவிதாலயா சரவணன் அவரை கைவிட்டுவிடக்கூடாது என்றும் கேட்டு இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் டைரக்டனுடைய தாக்கம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. மக்கள் தலைவா இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், டிவி ஊடக மற்றும் யூடியூப் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி முன்னால் உட்காந்துருக்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முன்னால் பேசிட்டு போனவங்க இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சோதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைசியில் டைமும் இல்லை அப்படின்ட்டாங்க, வேறு வழியும் இல்லை. அதனால் ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான். அதாவது எந்த பூவோட வாசமும் காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தான் பயணிக்கும், எந்த பூவோட வாசனம். ஆனால் ஒரு பூவோட வாசம் மட்டும் காற்றுக்கு எதிர் திசையிலையும் கூட வாசம் வீசும். அது என்னன்னா ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படிங்கிறது தான். இது ரவி மரியா அவர்களுக்கு பொருந்தும். என்னென்னா இங்கே பேசின செல்வமணிலேருந்து இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் அவர் எந்த அளவுக்கு ஒரு அடுத்தவங்களுக்கு உதவும் அந்த பெருந்தன்மையான அந்த குணம், அவர் என்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது சொல்ல சொல்ல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் அவர் அதிகமாக பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா சங்கத்தில் மட்டும்தான் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. மற்றபடி அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இங்கே இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 அவருடைய நல்ல குணாதிசயங்கள், பார்க்குறது கொஞ்சம் கரடு முரடாக இருப்பார், பேசுகிறது சில நேரங்களில் கரடு முரடாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய கேரக்டர் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் நானும் அவர் ஃபஸ்ட்டு டைம் இப்போது கதையின் நாயகனாக நடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவரே சிரத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அவசியம் அதில் கலந்துக்கணுன்னு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பழக்கருப்பையா சார், நாஞ்சில் சம்பத் சார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுடைய தமிழை கேட்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவங்க யூடியூப்லாம் இங்கெல்லாம் பேசும்போதெல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக, ஏன்னா எல்லாருனாலையும் இலக்கண தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேச முடியாது, இவங்கெல்லாம் அவ்வளோ சிறப்பாக பேசுகிறவங்க. ஸோ இந்த இதில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது கேமராமேனுடைய ஒரு தனித்தன்மை எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவர் எந்த அளவுக்கு ப்ரொடியூசருக்கு உதவியாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா நடிகர்களுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக இது எல்லாம் பேசும்போது சென்சாரை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சென்சார்னா எனக்குன்னு பொம்பளையில் தனியாக சென்சாருக்கு அனுப்புனாங்க. என்னோடய படத்துக்குன்னு சொன்னோம்னா 4 பொம்பளையே ஒரு ஆம்பளை தான் வருவாப்புல. அது இவங்கெல்லாம் சென்சாரை பற்றி பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மௌனகீதங்கள் ஒரு சீன் வச்சேன்.
ஆஃபீஸுக்கு புறப்பட்டு இருக்கும்போது அவன் பொண்டாட்டி சுகுணா சரிதா வந்து என்னங்க அப்படின்னு குடிச்சிட்டப்ப தான் வந்துருப்பாங்க. இந்த ஊக்கு மாட்ட முடியாது, அதனால் வந்து என்னங்க கொஞ்சம் இந்த ஊக்கு மாட்டி விடுங்க அப்படின்னு. அவன் ஆஃபீஸுக்கு போன நேரத்தில் அதைக்கான இதைக்கான தேடிக்கு இப்போ வந்து இதை மாட்டேன் அதை மாட்டேங்கிற அடடா கழட்டுறதுனா மட்டும் ராத்திரியில் எவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க. இது அந்த பொம்பளையை பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லை அது சரியா இல்லை, என்ன சரியா இல்லைன்னு டபுள் மீனிங். இது டபுள் மீனிங் எல்லாம் டைரக்ட் மீனிங் ஒரே மீனிங் தான். இதில் என்ன டபுள் மீனிங் எனக்கு புரியலையே அப்படின்னு. இல்லை இது எப்படி அப்படின்னு ஏம்மா இது என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தானேம்மா பேசிக்கிறாங்க, ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒரு பொம்பளைகிட்ட போய் பேசணுமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அந்தரங்கமாக அவங்க 2 பேரும் மட்டும் பெட்ரூமில் இருக்கும்போது பேசிக்கிறாங்க. இதில் என்ன தப்பு? நீ எதாவது கொடுக்குறதுனா ஏதாவது ஒன்று கொடு, ஆனால் இது பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அது எப்படி நீங்கள் வந்து அது சொல்லலாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் 3 நாள் மேட்டர் தான் வச்சுருக்கீங்க. ஆமாம்மா நாட்டில் நடக்கிறது போல வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறது? இல்லை ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே, நான் சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துட்டு இருக்கணும் அது இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் 3 நாள் கழித்து வந்து சினிமா கூப்பிட்டு போனேன், ஏண்டி அப்போ சொல்ல வேண்டியதானே, அது கடையில் வாங்கி கொடுத்தேன்னு அப்போ சொல்ல வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இதில். ஆமாம்மா பொம்பளைக்கு கோவம் வரத்தான் செய்யும். அவங்க என்ன நினச்சாங்க, ஏதோ பிரியமா வந்து வெளியூர்லேருந்து வந்து என்ன கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சான், இந்த மேட்டருக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எந்த பொம்பளைக்கு தாங்கிக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி சினிமாவில் வந்து சில காட்சிகள் வந்து வருதுங்கும்போது நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது போராடி வந்து பண்ணிடலாம். பட் இவங்க இந்த டைப் இல்லை. ராம்தேவ் வந்து இப்போ வச்சுருக்கிறது வந்து பொலிட்டிக்கலாக வந்து வச்சுருக்காரு. அதனால் நான் அதிகமாக அந்த மாதிரி பொலிட்டிக்கல் இதில் போனது, நம்ம பொலிட்டிக்கல் எல்லாம் இதுதான் குடும்ப மேட்டரில் தான் இருக்கும் என்னோடது. ஸோ அதனால் சென்சாருக்காக ஒன்றும் யோசனை பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த போராட்டம் வரத்தான் செய்யும். அதில் எப்படியும் போராடி ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் பேசும்போது நமக்கு ஒரு டெம்டேஷன் வர அளவுக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும் சொன்னார் ராம்தேவ். இவரை பற்றி அவரை பற்றி எப்படியெல்லாம் கூப்பிட்டோம், எப்படியெல்லாம் நடிக்க வச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவருடைய டேலண்ட்டு தான் தெரியுது, எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஐஸ் பண்ணி அவர் வந்து நடிக்க வச்சுருப்பாருன்னு. இதில் 2 பேர்த்துக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது. ஒன்று வந்து தயாரிப்பாளர் சரவணன் அவர்களுக்கு. என்னென்னா அவர் ஒரு படம் நின்று போச்சு அப்படிங்கும்போது இது நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்காம, ஐயோ ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான் பாதியில் நிறுத்திடணும், இதை எப்படியாவது நம்ம கரையேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராட் மைண்டோட அவர் வந்து வியாபாரம் அப்படிங்கிறது மட்டும் நினைக்காம ஒரு மனிதன் வந்து ஒன்று ஆரம்பிச்சுட்டான், இவ்வளோ தூரம் ஆகிருக்கு, சரி நம்ம எப்படியாவது கரையேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது அவருக்கு. அப்புறம் இதுக்கு விநாயகர் சொல்லி போட்டது நம்மால் யார் ரங்கநாத் முதலாக கதையை வந்து சொன்னோடனே அவர் சந்திரசேகர் சார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட சொல்லி எல்லாமே சொல்லி. ஸோ ஒரு சிறப்பான படத்துக்கு வந்து இவங்க எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சொன்னதில் வச்சு அவங்க பேசுனது வச்சு படம் வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் படம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா எதிர்பார்ப்பு கூடுதலாக தான் இருக்கும். அது சிரிச்சுக்கிட்டு காமெடியாக சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரவி மரியா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் கேரக்டர் படத்தில் இப்படி என்னன்னு தெரியல, பட் இங்கே எல்லோரும் பேசுனதை வச்சு அவர் கேரக்டர் பார்க்கும்போது அதுவே அவருக்கு பெரிய பேரும் புகழையும் வாங்கி கொடுக்கும். அவர் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.